ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பாரம்பரியமான பால் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பால் பணியாரம் செய்கிறதுக்கு வந்து நான் பாருங்கள், இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கிறலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுலேயே 2 சரிக்கு சரியாக போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 முறை அலசி தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இது வந்து எப்படி ஒரு 4 மணி நேரம்னாச்சும் ஊறணும். இப்போ வந்து தேங்காய் வந்து சின்ன தேங்காவாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அரிசியும் உளுந்துமே வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், தேங்காய் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டு இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம சீனி சேர்க்குறதுனால சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெல்லம் தாங்க சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் நைஸாக அரைஞ்சிருச்சு. தண்ணி வந்து நல்லா திக்காக தான் எடுக்கணும் பால். அதனால் தண்ணி வந்து பார்த்தே ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து வடித்து விட்டுறலாம். நான் இப்போ வெல்லம் போட்டிருக்கனால தான் கலர் மாறி இருக்குது. வெல்லம் போடையில் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு மண் எதுவும் இருந்தால் வந்துடும். அதுக்காக தான் நான் அரைச்சி வடிக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் பாருங்கள் திக்காக தாங்க எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்த்தோம்னா டேஸ்ட்டு மாறும். ஒரு தேங்காய்க்கு இவ்வளோ தான் பால் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். பாருங்கள், நான் கையில் எடுக்கையில நல்லா எப்படி வருது பாருங்கள், மெத்து மெத்துன்னு வரணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா மாவு வந்து ஆடலை பாருங்கள், அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் வரும். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி கிள்ளி விட்டால் போதுங்க. நம்ம சின்னதாக போட்டோம்னாலே நல்லா பாலில் ஊறி நல்லா உப்பி வந்துடும். அதனால் குட்டி குட்டியாக தான் போடுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கையில் எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு போட முடியாட்டின்னா சின்ன ஸ்பூன் வச்சு போடலாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா மொறுமொறுப்பாகவே ஆகிற வரைக்கும் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உளுந்தும் அரிசி வந்து சரிக்கு சரி போட்டிருக்கறனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதே போலயே இப்போ எல்லாமே போட்டு எடுக்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே போல் எண்ணெயும் குடிக்காதுங்க. போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாவே வரும். இது வந்து நம்ம போட்டு எடுக்கையில் ஒன்றோட ஒன்று ஒட்டவும் செய்யாதுங்க. தனித்தனியாக நல்லா வந்துடும். இப்போ இதுக்கு வந்து அளவு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உளுந்து எடுக்கணுங்க. சரிக்கு சரி எடுக்கையில் தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போலவே எல்லாமே போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுமொறுப்பாக இருந்துச்சுங்க. நான் இப்போ பாருங்கள் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது ரொம்பவே நல்லதுதானே. ஏன்னா நம்ம உளுந்து மாவில் தான் செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சூட்டோடையே நம்ம வந்து தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறலாங்க. நீங்கள் வந்து எல்லாமே போட்டு எடுத்து போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா தேங்காய் பாலை வந்து லைட் சூடு வச்சு போட்டுக்கிறலாங்க. போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும். நான் வந்து போட்ட உடனே தான் எல்லாமே போடுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும், ஊறிடும். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டோம். எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா நல்லா தேங்காய் பாலை உறிஞ்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நான் பவுலில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதே போல் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. இந்த தேங்காய் பாலுமே திக்காக எடுத்துக்கிறணும் தேங்காய் பால். இப்போ பாருங்கள் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா உள்ளே எல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குமே கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.